நீங்க பொதுவாவே நீங்க ரிவ்யூ பண்றங்கிற பேர்ல எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது அவ்வளவு ஆரோக்கியமா இருக்குமானா, அப்படி இருக்காது. அப்படி நீங்க அப்புறம் ஏன் ஹாலோ மேன்ல போய் ஒரு ஊசி போட்டாரு, ஆள் மறைஞ்சத நீங்க கேள்வியே கேட்கல? யாருமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே அங்க அதிகாரம் இல்ல. அப்புறம் நீங்க ஒண்ணு ஈஸியா இது என்ன பண்ணிட்டு எனக்கு பண்ண முடியாதா? அப்படின்றது இடத்துலயும் நம்ம போக்கூடாது. அவ்வளவு ஈஸியா அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிறக்கூடாது. அப்போ அப்படி நம்ம எடுப்போம் அப்படின்னா, நீங்க இந்த துறை சார்ந்த வல்லுனரா இருக்கணும். இப்ப நீங்க ம். அதாவது இன் டெப்த்தா அத பேசணும்னா, "இல்லப்பா எனக்கு பிடிக்கல, அது நல்லா இல்ல" அப்படின்னு போயிரலாம். துறை சார்ந்த வல்லுனரா இருந்து சொன்னா, அது ஒரு வேல்யூபிள் பாயிண்ட்டா நம்ம எடுத்துக்கலாம். அதுவுமே இல்ல. நம்ம யாரு வேணாலும், என்ன வேணாலும் பேசிடலாங்கிறது அவ்வளவு முறையானத செயலாவே இல்ல. நீங்க இப்படி காயலாங்கடை சேர்ங்கிறது, காயலாங்கடைலருந்து வாங்கிட்டு வந்து ஒரு சேர ரெடி பண்றான்னு வச்சுக்கோங்க, ஒரு பழைய சேர. அது என்னவா மாறுதுங்கிற டிரான்ஸ்மிஷன் நீங்க பார்த்திருக்கணும். அதையே கவனிக்கல முதல்ல. அதுக்கு என்ன வேலை பார்த்திருப்பாங்கன்னு நீங்க ஒரு செக் பண்ணியிருக்கணும். அதையும் பார்க்கல. அப்புறம் எப்படி பொத்தம் பொதுவா சொல்றீங்க? எனக்கு அந்த சேர் ஒர்க் ஆகலப்பா அப்படின்னா, அது ஒர்க் ஆகல தான். அது பரவால்ல. ஒர்க் ஆகலன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகல. பட் ஒர்க் ஆன ஆட்களும் இருக்காங்களே. நீங்க பொதுவாவே நீங்க ரிவ்யூ பண்றங்கிற பேர்ல எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது அவ்வளவு ஆரோக்கியமா இருக்குமானா, அப்படி இருக்காது. அப்படி நீங்க அப்புறம் ஏன் ஹாலோ மேன்ல போய் ஒரு ஊசி போட்டாரு, ஆள் மறைஞ்சத நீங்க கேள்வியே கேட்கல?